ட்ரோன் ஊடுருவல், சக நேட்டோ உறுப்பு நாட்டிற்காக களமிறங்கும் பிரித்தானிய இராணுவம். பிரித்தானிய சட்டத்தரணியால் நெத்தன்யாகுக்கு கைதானை இஸ்ரேல் அளித்த நெருக்கடி. உக்ரைன் வைத்த குறி, வெடித்து சிதறிய புட்டினின் 960 மில்லியன் பவுண்டுகள் ஆயுதம். உக்ரைனை பாதுகாக்க உதவும் பிரான்ஸ் வழங்கியுள்ள பழைய மீன் வலைகள். உக்ரைனில் இரவில் நடந்த கடும் தாக்குதல்கள், ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள தகவல். பெல்ஜியத்தின் வான்வழியில் ட்ரோன் ஊடுருவல்களை அடுத்து அதன் பாதுகாப்பை வலுப்படுத்த உதவும் வகையில் பிரித்தானிய இராணுவம் மற்றும் உபகரணங்கள் பெல்ஜியத்துக்கு அனுப்பப்படுகின்றன. ஐரோப்பிய நாடுகளில் சமீபத்திய ட்ரோன் ஊடுருவல்கள் அனைத்தும் ரஷ்யாவின் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி மேற்கத்திய நாடுகளின் தடைகளால் முடக்கப்பட்டுள்ள $300 பில்லியன் ரஷ்ய சொத்துக்களில் பெரும்பகுதி பெல்ஜியத்தில் உள்ளது. இந்த நிலையில் இங்கிலாந்து இராணுவத்தின் புதிய தலைவர் ரிச்சர்ட் நைட்டன் தெரிவிக்கையில், இந்த வார தொடக்கத்தில் அவரது பெல்ஜிய பிரதிநிதி உதவி கேட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பெல்ஜியத்தின் முக்கிய விமான நிலையமான ஜவாண்டம் வியாழக்கிழமை இரவு ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து தற்காலிகமாக மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு இராணுவ தளம் உட்பட பிற இடங்களிலும் ட்ரோன்கள் காணப்பட்டுள்ளது. இந்த ஊடுருவல்கள் ரஷ்யாவால் நடத்தப்பட்டதா என்பது தெரியவில்லை என்று கூறும் ரிச்சர்ட், அவை ரஷ்யாவால் இயக்கப்பட்டிருப்பது நம்பத்தகுந்தது என்றும் கூறினார். மேலும் பெல்ஜியத்துக்கு உதவுவதற்கான முடிவு பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலியுடன் இணைந்து எடுக்கப்பட்டது என்றும் கூறினார். முன்னதாக வெள்ளிக்கிழமை பிரசல்ஸின் வேண்டுகோளுக்கு பிறகு ட்ரோன் எதிர்ப்பு நடவடிக்கைகளுடன் பெல்ஜியத்துக்கு உதவ இருப்பதாக ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியது. பிரித்தானியரான ஐசிசி சட்டத்தரணியால் நெத்தன்யாகுவுக்கு எதிராக கைதாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவர் இஸ்ரேலிய உளவுத்துறையால் குறிவைக்கப்பட்டுள்ளாரா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. பிரித்தானியரான சட்டத்தரணி கரீம்கான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் எடுத்த முடிவு உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2024 மே மாதம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு எதிராக கைதாணைகளை பிறப்பிக்க அவர் நீதிபதிகளை கேட்டுக்கொண்டார். நெத்தன்யாகுக்கு மட்டுமின்றி இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் 3 ஹமாஸ் தலைவர்கள் மீது கைதாணைக்கு அவர் கோரிக்கை வைத்தார். அமெரிக்கா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவு பெற்ற ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவருக்கு எதிராக ஐசிசியில் கைதாணை கோரியிருப்பது அதன் வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை. ஆனால் அந்த விவகாரத்தில் கரீம்கானுக்கு ஏற்பட்ட பின்னடைவு துரிதமானது. அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடுமையாக விமர்சித்தார். இஸ்ரேலும் இந்த விவகாரத்தை கடுமையாக எதிர்கொண்டது. ஆனால் அதன் பின்னர் கரீம்கானின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. தீவிர அரசியல் நெருக்கடிக்கு உட்பட்டும் காசாவில் போர் நடந்து கொண்டிருக்கும் நிலையிலும் கரீம்கான் மீது பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. கரீம்கானுடன் பணியாற்றிய 30 வயது கடந்த பெண் சட்டத்தரணி ஒருவர் நேரடியாகவே குற்றச்சாட்டை முன்வைத்தார். கரீம்கான் அந்த குற்றச்சாட்டுகளை மொத்தமாக நிராகரித்திருந்த நிலையில் ஓராண்டு காலமாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணையிலும் எந்த முடிவும் எட்டவில்லை. இந்த நிலையிலேயே இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் கரீம்கானுக்கு எதிராக களமிறங்கி இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்தது. தொடர்புடைய பெண் சட்டத்தரணி இஸ்ரேல் உளவு அமைப்பின் கைப்பாவையாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. அதிரடி திருப்பமாக உளவு பார்க்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அந்த பெண் குறிவைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல் வெளியானது. அதாவது இஸ்ரேலின் எதிரி நாடான கத்தாரில் குறித்த பெண் சிக்கியிருந்தார். இதுவரையிலான விசாரணையில் கரீம்கானுக்கு எதிராக உறுதியான ஆதாரங்கள் எதுவும் சிக்கவில்லை என்றே தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் கரீம்கானின் சட்டத்தரணி தொழில் பாதிக்கலாம் என்றே கூறப்படுகின்றது. உக்ரைன் முன்னெடுத்த சிறப்பு நடவடிக்கை ஒன்றில் விளாடிமிர் புட்டினின் மிகவும் மதிப்புமிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றான S-400 ட்ரையம்ஃப் அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆயுதத்தின் மதிப்பு 960 மில்லியன் பவுண்டுகள் என்றே கூறப்படுகிறது. டெலிகிராம் செயலியில் வெளியான காணொலி ஒன்றில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உக்ரைனின் சிறப்பு படைகளே தொடர்புடைய தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள கிரிமியாவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உக்ரைனின் FP2 ட்ரோன்களை ஏவி நடத்தப்பட்ட தாக்குதலில் S-400 ட்ரையம்ஃப் அமைப்பு ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி உடாச்னி கிராமத்திற்கு அருகே நடந்த தாக்குதலில் ரஷ்யாவின் 18வது இராணுவ பிரிவுக்கு சொந்தமான ஒரு பெரிய வெடிமருந்து கிடங்கும் இலக்காகியுள்ளது. S-400 கட்டளை கோபுரத்திற்கான மின்சாரம் வழங்கும் உபகரணங்களும் 92N6E ரேடார் அமைப்பு ஒன்றும் அளிக்கப்பட்டன. அக்டோபர் 6ஆம் தேதி நடந்த இந்த தாக்குதல் தொடர்பில்
பாதுகாப்பு காரணங்களுக்காக தகவல் வெளியிடவில்லை என்றே கூறப்படுகிறது. கிரிமியாவில் உக்ரைனுக்காக பணியாற்றும் உளவாளிகள் குழு ரஷ்ய ஆயுதங்களின் இருப்பிடத்தை குறிப்பிட்டு தகவல் பகிர்ந்துள்ளன. பிரான்ஸ் வழங்கிய பழைய மீன்வலைகள் தற்போது ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல்களில் இருந்து உக்ரைனை பாதுகாக்க உதவுகின்றது. பிரான்சின் பிரிட்டனி கடற்கரை பகுதியில் மீனவர்கள் பயன்படுத்திய பழைய மீன்பிடிக்கும் வலைகள் தற்போது உக்ரைனில் ரஷ்ய ட்ரோன்களுக்கு எதிராக பாதுகாப்பு கருவியாக மாற்றப்பட்டுள்ளது. கெர்னிக் என்ற தொண்டு நிறுவனம் 280 கிலோமீட்டர் நீளமான முதிர்ந்த குதிரைமுடி வலைகளை உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளது. இந்த வலைகள் மோங்ஃபிஷ் போன்ற ஆழக்கடல் மீன்களை பிடிக்க பயன்படுத்தப்படும் வலிமையானவை. இவை ட்ரோன்கள் பறக்கும் திசையில் வைக்கப்பட்டு பறக்கும்போது பறவைகள் வலையில் சிக்குவது போல ட்ரோன்கள் சிக்கிக்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. முதலில் மருத்துவ முகாம்களை பாதுகாக்க இவை பயன்படுத்தப்பட்டாலும் தற்போது சாலைகள், பாலங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இரவு நேரத்தில் உக்ரைன் மீது ஏவப்பட்ட 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பாதுகாப்பு படைகள் செயலிழக்க செய்தன என்று உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் மேற்கண்டவாறு கூறியுள்ள அவர், இது ஒரு குறிப்பிடத்தக்க நகர்வு என்றும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் அந்த காணொலியில், இது எங்கள் ஆளில்லா அமைப்பு பிரிவுகள், இராணுவ விமான போக்குவரத்து மற்றும் நடமாடு தீயணைப்பு குழுக்களால் அமைக்கப்பட்ட ஒரு முக்கிய நகர்வு. மின்னணு போர் அதன் வேலையை செய்தது. சில ஏவுகணைகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இருப்பினும் பாலிஸ்டிக் மற்றும் ஏரோ பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்ப்பது மிகவும் கடினம். உலகில் ஒரு சில அமைப்புகள் மட்டுமே இத்தகைய ஏவுகணைகளை திறம்பட இடைமறிக்கும் திறன் கொண்டவை. மேலும் நமது முழு பகுதியையும் பாதுகாக்க இந்த அமைப்புகள் மற்றும் அவற்றுக்கான ஏவுகணைகள் நமக்கு இன்னும் அதிகமாக தேவை. கூடுதல் வீரர்களை அழைத்து வருவதற்கு நாங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். மேலும் அவர்களின் ஆதரவை நாங்கள் மிகவும் நம்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார்.